வெல்கம் டு பெண்களுக்கிடையில் இந்த அழகு போட்டி இளமை போட்டி அப்படிங்கிறது எப்போதுமே சுவாரஸ்யமான ஒரு துள்ளலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல உண்டு. யார் மருமகள் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய மருமகள்கள் ஒரு பக்கமும் எனக்கு என்ன வயசாயிடுச்சு நான் இளமையாக இருக்கிறேன் என் வெளி தோற்றம்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. மாமியார்கள் இன்னொரு பக்கம் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேர்ட்டையுமே நம்ம பேச போறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளீஸ். ஓகே. பல்வேறு விதமான கப்புகள் இருக்கு. கப்புல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கருத்து எழுதிருக்காங்க. எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு? இதுல யாரு அவங்க மாமியாருக்கு கொடுக்க விரும்புறீங்க? ஓவர் பாசம் உடம்புக்கு ஆகாது. ஓவர் பாசம் உடம்புக்கு ஆகாது. எப்பயாச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பாங்க. தலைக்கு வந்து முடி கொட்டுதுன்னா இத மீராவை சின்ன வெங்காயம் டாண்ட்ரஃப்க்கு பெஸ்ட்மா. இதுக்கெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. என்னால முடியலடா. ரொம்ப பாப்பீங்களோ? ஆமா, அவங்க பேரே சாந்தின்னு எங்க வீட்டுல கூப்பிடுவாங்க. அதெல்லாம் பண்ற அளவுக்கு எனக்கு டைம் இல்ல. ஓ, வந்தோமா தூங்குனோமா சாப்பிட்டோமா அவ்வளவுதான். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. உங்களுக்கு இதுல இது என்ன எடுத்து கொடுக்க போறீங்க? கிரிஞ்ச் பதுமை. யார் அந்த கிரிஞ்ச் பதுமை? என்னமா அவார்டு வாங்க வர மாதிரி வரீங்க? ஏங்க ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ரெடியா இருப்பாங்க. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? அவர் எப்ப என்னை வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சா இவங்க கூட அக்கம்பெனி பண்ணிடுவாங்க. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. ஜாலியா தான் சொல்லுவேன். என் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. கிரிஞ்சுக்கிறாங்க. நீங்க ஜாலியா தான் சொல்றீங்க. எவ்வளோ நாள் தான் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது. எனக்கு வந்து என்னன்னா முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கணும்னு அவங்க கூட இருக்கணும்னு ஆசை. பட் இருக்க முடியல. How do I tell you? இங்க வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு அவங்க மனசுக்குள்ள நினைச்சிருக்காங்களோ என்னமோன்னு இப்போ தோணுது. சிட்டா பேசுறாரா? சிட்டா. அந்த மாதிரி வேணாம் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி எதுவுமே இல்ல. அவளா எதையாவது நினைச்சுக்கிட்டா. இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. பி மை காசிப் பி மை காசிப் பார்ட்னர். ஒய் லைஃப் லாங் இப்ப இருக்கணும். காசிப் இருக்குல்ல, இப்ப இருக்கு. இதுவே பத்தலையா? இது பத்துது. இருந்தாலும் எப்பயுமே கண்டினியூ ஆகணும். ஸ்வீட்டஸ்ட் டார்ச்சரா? சொல்றது என்னன்னா ஆர்டராவோ இல்ல வந்து ஆட்டிடியூடாவோ சொல்ல நல்லா மாட்டாங்க. இருக்க. பன்னீர் பாப்பா அப்படிலாம் சொல்ல எங்க வீட்ல யாருமே பாப்பா அப்படி யாருமே கூப்பிட்டதே இல்லை. ஸ்வீட்டஸ்டா சொல்லுவாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. 8 o'clock எந்திரிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. கூடாதுன்னு 6 o'clock எந்திரிச்சு பாப்பா. பாப்பா அப்படின்னு கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. தூங்கிட்டு இருக்கா? பாப்பா ஐயோ பாப்பாலாம் சொல்றாங்க நம்ம எந்திரிச்சிடலாம் அப்படின்னு தோணும் நமக்கு. இது நல்லா இருக்குமா? இந்த மாடல் பெட்டர்ல. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. இவங்க ஸ்வீட்டாவே எப்படி எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் உங்கள்ட்ட சொல்லிடுறாங்க. ஹஸ்பண்ட் வந்து வெளியே போனா கீழே போயிட்டு பாய் சொல்லணும், எந்திரிச்சோனே குளிச்சிடணும், சாமி கும்பிடணும். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. வீட்டுக்காருக்கு அவர் போய் டாட்டா சொல்லிட்டு வாமா. அதுல எல்லாம் என்ன டார்ச்சர்? நல்லா தானே நம்ம இருக்குது. பழகல எல்லாம் அதுக்கு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? கல்யாணத்துக்குள்ள அது எப்படிமா பழக முடியும்? என்னடி சொல்ற? உங்க மாமியார் கீழே வந்துட்டாங்கம்மா, நீங்க வாங்க. கை தட்டுறது யாருப்பா? உங்க பையனா? அவன் ரொம்ப நாளா வெயிட் பண்றான் போல் இருக்கு. தம்பி இன்னைக்கு தீர்த்துறோம்டா, வெயிட் பண்ணு. யாரு எந்த தவறு செஞ்சாலும் நீ தைரியமா சொல்லு, அதுக்குரிய தண்டனையை கொடுத்துருவான். ஆமா, அவங்க அம்மாவுக்கு நீங்க என்ன கப்பு கொடுக்க போறீங்கிறது அவரு இது. தம்பி ஆமானா கை தட்டுங்க. ஆமா. கொடுக்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன லந்து பாருங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். சேஃபா எடுக்குதுப்பா இந்த பொண்ணு ஏதோ. அதுவா? உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இப்ப திடீர்னு ஒரு ஆள் வெளியில வந்துட்டு போச்சே. சொல்லு 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 சொல்லித்தான் பாரு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ? பயம்லாம் இல்ல, லைட்டா. நாங்க எப்பவுமே நிறைய வாட்டி லைக் ஒரு 12 அந்த டைம்ல வெளியே போவோம். நைட்ல பிரியாணி சாப்பிட போவோம். நம்ம கடையில பிரியாணி விட்டுங்களா? இவங்க எந்த ஊர்ல காலையில 7 மணிக்கு பிரியாணி கொடுத்தாங்க? டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை அதுவும் நீங்க 12 மணிக்கெல்லாம் வெளியே போகாதீங்க. நான் பயங்கர பிஸியா இருக்கேன். ஆனா இவங்க 1 மணிக்கு 2 மணிக்கு கூப்பிடுவாங்க எங்களை பிரியாணி சாப்பிட. அதுதான் எனக்கு வந்தா ரத்தம், உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. பண்ணுக்குதான் அதுல டிஸ்க்ளைமர் பண்ணுக்குதான் ஆண்டி. நீங்களுமே மதர் டாக்டர் மாதிரி தான் இருக்கீங்க. ரிலேட்டிவ்ஸா? இல்ல இல்ல இல்லை இல்லை,
லவ் மேரேஜ் சார் எனக்கு. சரி ஓகே, என்ன கொடுக்க போறீங்க? நீங்க எந்த ஊரு? You know, she is I am a girlfriend and Nepal இன்னைக்கு. நேபாள். நேபாளா? நியரோட எல்லைகள் விரிந்து கொண்டே இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணணும். இல்லை எனக்கு அந்த காசிப் வேணும். காசிப் இது வேணுமா? அது கொடுத்துட்டாங்க. அத செலவு பண்ணிட்டேன். திருப்பி வாங்கிடலாம் அது சார். இல்ல, அது முடியாது. நேபாளனா அதுக்காண்டி எல்லாத்தையும் கொடுக்க முடியுமா? திருப்பி கொடுத்துருங்க. இருந்தா தர மாட்டானாயா? உண்மையிலே செலவு பண்ணிட்டயா? ஸோ முதல்ல வந்து நாங்கள் எவ்ரி டைம் ஃபோனில் பேசிகிட்டே இருப்போம். லைக் எவ்ரி சிங்கிள் டே பேசிகிட்டே இருப்போம். இப்போ வந்து கொஞ்சம் கம்யூனிகேஷன் கரெக்டாக ஆக மாட்டேங்குது. ஸோ ஐ வாண்ட் ஹர் டு பி மை காசிப் குவீன். அது வந்து அப்புறமா தான் தெரியுது எப்படி இருக்காங்கன்னு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ஆக்சுவலா நான் உங்களுக்கு ஒரு கப்பு கொடுக்க பிடிக்கிறேன். ஆனாலும் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கம்பெனி சார்பா நாங்க கொடுக்குறோம். ஒரே மன தைரியத்தை பாராட்டி நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள். இவ்வளோ நல்ல நேர்மையா மாமியாரை நான் பார்த்ததே இல்லைங்க. பக்கத்துல நீங்க என்ன கப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஆட்டிடியூட் அரசி. இப்போ அவங்களுக்கு என் மேலே ஏதாவது கோவம், ஏதோ ஒரு மன கஷ்டம்னா என்ன கோபத்துல இருந்தான அளவு என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. எல்லா வேலையும் இழுத்து செய்வாங்க. எல்லா வேலையும் எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. வீட்டில் இருக்க எல்லா வேலையும் இழுத்து செய்வாங்க. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. 2 மருமக எனக்கு. 2 பேரா மாமி? அவங்க வரல, அவங்க வரணும், இந்த வேலை அவங்க செய்யணும் நான் எதிர்பார்க்கணும். நீங்க எப்போ வேணாலும் எழுந்துங்க. நான் 5:30 மணிக்கெல்லாம் எழுந்துப்பேன். 8 மணிக்கெல்லாம் 7 மணிக்கே சாப்பாடு ரெடி. சாப்பிடுறா. அவங்க எப்போனா சாப்பிட்டோம். நானே, என் பையன், எங்கள் வீட்டுக்கார் 3 பேர் சாப்பிடுவோம். நல்ல ஆட்டிடியூட் தான் மேம். சூப்பரா சொல்றாங்க. என்ன இருளடிச்சு போய் உட்காந்துருக்கீங்க? ஒரு 2 தான். ஆம் இல்லை தான். அதாவது நீங்க வயசு பிள்ளைங்க, நீங்க சந்தோஷமா இருக்கட்டும் பிள்ளைங்க. மருமகளை ஏன் தொந்தரவு பண்ணிக்கிட்டு, அது ஹாப்பியா தூங்கட்டும், நினைச்சப்ப எந்திரிச்சுக்கட்டும். சின்ன பிள்ளைங்க அப்படின்னு. ஏமாமா, கல்யாணம் ஆன அவங்களே சின்னஞ்சிருச்சுன்னா கல்யாணமே இன்னும் பண்ணிக்காம இருக்கிறேன்னா அவங்கள விட சிறுசுமாமா நினைச்சு அவங்க எல்லாத்தையும் செய்யறாங்களா? இல்ல உங்களெல்லாம் ஒன்றும் நான் நம்பிக்கிட்டு இல்லை, என் புருஷன் பிள்ளையில எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு உங்களுக்கு சொல்றதுக்காக செஞ்சு காட்டுறாங்களா? குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. 2 வச்சுக்க. நிஜமா நிஜமா. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? நீங்க அந்த பக்கம் திரும்புங்களேன், நம்ம பேசவே வேண்டாம். நீங்க திரும்புங்க, திரும்பிக்கங்க அந்த பக்கம். நான் பேக் ஷாட்ல அப்படியே டேன் பண்ணி நிக்கிறேன். நான் இருக்கிற ஊர்ல மாமியார் மருமக இவ்வளவு ஒத்துமையா இருக்கக்கூடாது. பிரிச்சே தீரணும். பிரிக்கிறேன். நிகழ்ச்சி இனிதே நிறைவேற்றது. நன்றி, வணக்கம். உங்கள் கேரக்டர் புரிஞ்சிக்கவே முடியும். உங்க கேரக்டர் புரிஞ்சுக்கவே முடியல. ஜெனியூன். ஐயோ, என் கேரக்டர் இன்னும் நானே சரியா புரிஞ்சுக்க முடியலங்க. அந்த கருமத்தை தாங்க தேடிட்டு இருக்கேன். சார் மண்டே ப்ளூ கலர், டியூஸ்டே ரெட் கலர், வெனஸ்டே ஒரு கலர் எல்லோ, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு கலர் வச்சுப்பாங்க சார். அமைச்சரே, என்ன பிதற்றுகிறார்? ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கலர்லாம் வச்சிருக்காங்களா? ஃபேமிலியில எல்லாரும் அந்த கலர் தான் பண்ணுமா? அந்த மாதிரி போடணும்னு சொல்லுவாங்க. போட்டா ஹாப்பி ஆயிடுவாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இதுன்னு புரியல. எதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கலர்? சார் நவகிரகம். சொல்லனா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நல்லது இருக்கட்டும். நீங்க போட்டுக்கலாம், நியாயம் இருக்கு. ஆனா மருமகளும் அதை ஏன் போடணும்? அது பழக்கம் ஆயிடுச்சு சார் எனக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். நான் போடுறேன் சார். அவங்களுக்கும் நீங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பீங்களா? நீங்க மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவீங்க. ஆஹா. இப்போ இன்னைக்கு வந்து பச்சை கணக்கா நவக்கணக்கா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. கூவுடா. வந்து ஒயிட் பேஸ்ல இருக்கணும். டபுள் கலரா இருக்கிறதுனால பர்பிள்ல வந்து ஒயிட் வரும். ஏ அப்பா, உங்களுக்கு ஒரு நியாயம்னா அதான் பர்பிளுக்குள்ள ஒயிட் இருக்கு. ஆமா. இது 5 ரூபா தாள். சரிங்க. இதுல 5 1 ரூபா இருக்கு. சரிங்க. 3 சேர்த்து 35 ரூபா ஆச்சு. இந்த பொண்ணாது குறைஞ்சபட்சம் துப்பட்டால ரெட்டை வச்சுட்டு ரெட்டுன்னு சொல்லுது. அந்த அம்மா இந்த பச்சை கலருக்குள்ள ஒயிட் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க பாருங்க. நீ என்ன துரோகம் பண்ணாலும் அவனை மன்னிச்சுப்பான். ஆனா இந்த பொண்ணாது குறைஞ்சபட்சம் துப்பட்டால ரெட்டை வச்சுட்டு ரெட்டுன்னு சொல்லுது. பச்சை கலருக்குள்ள ஒயிட் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க பாருங்க. அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு முதலாளி. முதலாளியா? அம்மா, என்னையா? எனக்கு உங்க கம்பெனில ஒரு வேலை வேணும். என்னது கம்பெனியா? எனக்கு தெரியாத